இப்ப ஒரு வீடு இருக்குன்னா, நம்ம வீடு இருக்கு, ஒரு கட்டடம் இருக்கு அப்படின்னா, இது வெறும் கட்டடம். செங்கல்லும் சிமெண்டும் சாந்தும் சுண்ணாம்பும் கல்லும் வச்சு கட்டப்பட்டது அல்ல எதுவுமே. அந்த 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 ஒவ்வொரு அறையும் நம்மளோட பேசும். பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும். அந்த 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 இடத்தை நாம் நேசிப்போம். எப்படிதான் வெளியூருக்கு என்னதான் இத்தனை முறை பயணம் செஞ்சாலும், சுற்றுலா செஞ்சாலும், இல்ல வேற வேலை நிர்பந்தமா போனா கூட, வேலை காரணமா போனா கூட என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, திருப்பி ஊரை தேடும், திருப்பி வீடை தேடும். எல்லாருக்குமே நம்ம வீட்டுல வந்து இந்த நம்ம படுக்கையில உட்காரணும், நம்ம சேர்ல வந்து உட்காரணும், நம்ம இருக்கையில இருக்கணும். ஏன் தேடுது அப்படின்னா, இங்க எல்லாமே ஒண்ணு இல்லை. அதாவது அந்த அந்த இது வெறும் ஒரு 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 உயிரற்ற ஒரு பொருள் அல்ல. நம்ம வீடுங்கிறதோ கட்டிடம்ங்கிறதோ உணர்வோட கலந்தது. நாம் படித்த பள்ளிக்கூடங்களை 25 ஆண்டு 30 ஆண்டு 40 ஆண்டு 50 ஆண்டு கழித்து போய் ஏன் சந்திக்கிறோம்? ஏன் தேடுறோம்? அந்த இடத்த தேடி ஏன் போறோம்? எங்க பள்ளியில நாங்க இங்க ஓடி ஆடி விளையாண்டோம், ஏன் இங்க வந்து இப்படி இருக்கு? ஏன்னா அந்த 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 உணர்வு தான் இங்க இருக்கு. இப்ப இசையை எடுத்துக்குவோம், இசையும் அதே தான். அந்த உணர்வோட நம்ம நெருக்கமா இருக்கிறதுனால நம்மளோட இருக்கு. நான் மதுரைக்கு வந்து 25 ஆண்டு ஆயிடுச்சு, 4 நூற்றாண்டு ஆயிடுச்சு. இது வரைக்கும் 7 வாடகை வீடு மாறி இருக்கு. ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு திருமணத்துக்கு பிறகுதான் நிலையான வீடு வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 7 வீடு வாடகை வீடு மாறிக்கிட்டே இருந்திருக்கும். வக்கீலுங்கிறதுனால 2 ஆண்டுக்கு மேல எங்கேயும் தங்க வச்சிருக்கேன். நான் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் அந்த 7 வீடுகளுக்கும் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் நின்று, முடிந்தால் வீட்டுக்குள்ள அனுமதி கேட்டு அந்த வீட்டை போய் பார்த்துட்டு வருவேன். இல்லைன்னா அந்த வீட்டுக்கு வெளியில நின்று அந்த வீட்டை பார்த்துட்டு வருவேன். இது என்ன இயல்பு. அப்போ இங்க என்னன்னா, இப்ப ஏன் வந்து பழசெல்லாம்னா வெறும் இது ஒரு நாஸ்டாலஜியான்னு சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தைகள் அல்ல, பழமையை மட்டும் அதை பார்த்துட்டு அப்படி அல்ல. நமக்கு அந்த இடம், அந்த சூழல், அந்த அறை நிறைய அனுபவங்களை நம்மளுக்கு நினைவூட்டும். அது வருத்தமானதா இருக்கலாம், மகிழ்ச்சியானதா இருக்கலாம், ஆனந்தமா இருக்கலாம். நண்பர்களோடு கழிவு இருப்போம், துணைவியாரோட இருந்திருப்போம், குழந்தைகளோட செலவழிச்சிருப்போம், பெற்றோரோட இருந்திருப்போம், உறவினர்களோட இருந்திருப்போம், வேற எங்கேயுமே கிடைக்காத தனித்த அனுபவங்கள் இருந்திருக்கும். அந்த அறை, அந்த வீடு அப்படி இருக்கிறதுனாலதான் நான் பழைய பள்ளிக்கூடத்தை தேடி போகிறோம், பழைய ஆலயங்களை தேடி போறோம், பழைய கட்டிடங்களை தேடி போகிறோம். அப்போ எல்லாம் இங்க வந்து உணர்வுகளோட கலந்தது. இப்போ எஸ்டேட் மக்களுக்கு எங்களை எடுத்துக்கோங்களேன். எங்களுடைய முப்பாட்டன், அதாவது தாத்தா பாட்டி அவர்களுக்கான பெற்றோர்கள் எல்லாம் கல்லறை எல்லாம் இன்னும் எஸ்டேட்ல தான் இருக்கு. தாஜ்மஹால் ஒரு கல்லறை தான், ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டியாச்சு. இன்னைக்கு உலகமே அதை ஒரு சிறப்பு சுற்றுலா தலமாக ஆக்கி ஒரு அதிசயம், உலக அதிசயமாக அறிவித்து இன்னைக்கு போய் பார்த்துட்டு வராங்க. அது கல்லறை தான். சுத்தி சுத்தி போனா கடைசி அங்க ஒரு படுக்கறை தான் இருக்கும். அதை தாண்டி அங்க ஒண்ணும் இல்லை. பார்த்தா ஒண்ணும் இல்லதான். இறையும் அப்படித்தானே பார்க்கப்படுது. இறை இல்லங்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்குமான வேறுபாடு அதுதானே. பார்த்தா தெரியணும். இல்ல, இங்க எல்லாம் நம்பிக்கை சார்ந்ததான் இருக்கு. நம்பிக்கை பார்த்து புலனாகாத விஷயத்தை ஒத்துக்கிறோமே, இறையை அப்படித்தானே ஏத்துக்கிறோம். அப்போ பார்த்து அப்படி அதே சூழல் தான் இது. வெறும் கல்லறை தானே, இது வெறும் ஆலயங்கள் தானே. எஸ்டேட்ல மத வழிபாட்டு தலங்கள் இருக்கு, மசூதி இருக்கு, கிறிஸ்தவ ஆலயங்கள் இருக்கு, இந்து கோயில்கள்னு பாத்தீங்கன்னா எல்லாம் வனம் சார்ந்த எளிய மக்கள் சார்ந்த கருப்பசாமி கோயில், பேச்சியம்மன் கோயில், இப்படி எளிய மக்களுக்கான முனியசாமி கோயில், இப்படி எளிய மக்களுக்கான கோயில்கள் அங்க நிறைய இருக்கு. எப்போ திடுதிப்பெல்லாம் வந்துடல, நிறைய ஆண்டுகளா இருக்கு. அங்கதான் திருமணம் நடந்துச்சு நிறைய பேருக்கு. அங்கதான் வந்துட்டு வாரந்தோறும் மக்களை சந்திக்க முடியாதவர்களையும் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் சந்தித்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் வந்தது. சோ இப்போ ஒரு ஊரை நாங்க இழக்கோம் அப்படிங்கும் போது, மத்த ஊர் மாதிரி நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியேறிட்டேன், வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் என் ஊருக்கு போய் நான் படித்த பள்ளிக்கூடம், நான் வாழ்ந்த வீடு, நான் போயிட்டு வந்த கோயில், நான் போயிட்டு வந்த ஆலயம், நான் போயிட்டு வந்த மசூதி, எங்க தாத்தா பாட்டியுடைய கல்லறைகளை பார்த்துக் கொள்வதற்கு எங்களுக்கு சாத்தியம் இருக்காது. ஒருவருக்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ எஸ்டேட் இயங்குது இன்னைக்கு நிலைமைக்கு. இப்பவே எஸ்டேட்டை விட்டு வெளியே வந்த, எஸ்டேட்ல பிறந்து வளர்ந்த எனக்கு அடையாள அட்டை காட்டினாதான் நான் உள்ள போக முடியும். இனி எஸ்டேட்டே அடைக்கப்படுகிற சூழல்ல என்ன ஆகும்னா, நிச்சயமா எங்க கல்லறைக்கு நாங்க போக முடியாது, எங்க மூதாதையர்களுக்கு வழிபட முடியாது, நாங்கள் அந்த மாதிரி மற்ற கட்டிடங்கள் எதுவுமே இருக்காது. நிச்சயமா அடைச்சு உடைக்கி. இப்ப நிறுவனம் அதுதான் சொல்லுது, 7/8/2024 வெளியேறுங்க, நாங்கள் எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கணும், இருக்கக்கூடிய கட்டடங்களை எல்லாம் உடைக்கணுங்கிறார். ஸோ அப்படி ஒரு மனித குலமே அங்க வாழ்ந்ததற்கான 100 ஆண்டுகளாக மனித குலம் வாழ்ந்த, எளிய மக்களாக நாங்க வாழ்ந்த, காட்டை உருவாக்கிய நாங்கள் வாழ்ந்த சுவடுகளே இல்லாம, மனித சுவடுகளே இல்லாம தான் நிச்சயமா போகும். அதனால அது வெறும் கட்டடம் தானே அப்படி பார்க்க முடியாது. அது உணர்வுகளோடு கலந்தது, நம்மளுடைய பாலியங்களோடு கலந்தது. அது நம்ம தொடர்ந்து வாழ வைப்பதற்கான உந்து சக்தியாக இருக்கக்கூடிய இடங்கள் கூட நிறைய பேருக்கு நிறைய அந்த பழமை இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய மறதி நோய் மாதிரி, அந்த டிஸ்லெக்சியான்னு சொல்லக்கூடிய சில நோய்களோ அல்லது அந்த அம்னீஷியா மாதிரி இருக்கும் போது பழைய இடங்களுக்கு கூட்டிட்டு போங்க,
பழைய நண்பர்களை சந்திக்க வைங்க, பாலிய காலத்துக்கு கூட்டிட்டு போங்கலாம் கூட மருத்துவர்கள் அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுற சூழல்ல இது எல்லாமே நிர்மூலமாக்கப்படும். நிச்சயமா, அதாவது முழுசா இல்லாமல் ஆக்கப்படக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு இருக்கு.